இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, இப்ப எதுக்கு சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஓ, ஆதியும் மித்ராவும் டின்னருக்கு போனதும் உனக்கும் என் கூட டின்னருக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? ஏய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது சொல்லிட்டு போறேன். பேசாம போயிடு. போயிடலாம் பாரதி, நீ வா, சேர்ந்து போயிடலாம். உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஏய் பாரதி, உன் கோபத்தை சாப்பாட்டு மேல காட்டாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பசிக்கல, போதுமா? அப்படியா? அப்படின்னா நீ டைனிங் டேபிள் வரைக்கும் வந்திருக்கவே கூடாது. உன்னோட அக்கறை எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து போ. இங்க பாரு பாரதி, நமக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். என் ஃப்ரெண்டு பக்கத்துல சூப்பரா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கான். போய் சாப்பிடலாமா? வா போலாம். என்ன யோசிக்கிற? வா பாரதி, போலாம். சீ, ஏய் இரு. சீ, விடு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏற்கனவே சொல்லிருக்கேன், கைய பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுரும். இப்படி ஃபீலிங் மட்டும் பண்ணி என்ன பண்றது? தலை மேல இடியே விழுந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு குத்துக்கல்லாட்ட இருக்கேல்ல, அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காக்கு எப்படிப்ப? ஏ மனோ, என்ன பண்ற? அவர் ஆசையா சாப்பிட போலாம் தானே அக்காவை கூப்பிடுறாரு. அவங்க தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீ பண்றது நல்லா இல்ல. இவையே இப்படி பண்ணிட்டு இருக்கா? இந்த பாரதி ஏன்டா அப்படி இருக்காளோ தெரியல. இதெல்லாம் நாம பாக்குறது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் பாக்குற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் தப்பு இல்ல. என்ன பண்ண? வந்தவன் நாம சின்னதா ஒரு கோடு போட்டா ரோடே போடுறான். டின்னர் மேட்டரை வச்சு நல்லா ப்ளே பண்றானே. நடக்கட்டும். சாரிங்க, மனோ ஏதோ தெரியாம பேசிட்டான். அபி, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு மரியாதை என்னன்னு தெரியுது. ஆனா பாரதிக்கு புருஷங்கிற மரியாதை இல்ல பத்தியா? உங்களுக்கு என்ன, இப்ப அக்கா உங்க கூட டின்னருக்கு வரணும், அவ்வளவுதானே? அதேதான். கண்டிப்பா வருவாங்க. அபி, ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு சரியான தலைவலி. இந்த மாதிரி காரணத்தை சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்காக தயவு செஞ்சு நீங்க அவர் கூட போயிட்டு வாங்க. போதும்க்கா, இவ்ளோ நாள் நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது நீங்க சந்தோஷமா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அபி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீங்க அக்கா கைய பிடிச்சு இழுத்துட்டு போங்க. அக்கா கண்டிப்பா வருவாங்க. சூப்பர் ஐடியா. வா போலாம். ஏய், விடு. என்ன? கைய விடுன்னு சொல்றேன்ல. கைய விடுடா. டேய், கைய விடு. போலாம் பாரதி. வேணாம் பாஸ், விடுங்க. எங்கேயும் போக வேண்டாம்.